ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. என் செல்ல பிள்ளைகளே, சவால் விட்டு சொல்கிறேன், இன்று இரவுக்குள் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நிச்சயமாக நல்லது நடக்கும். ஏனென்றால் இது திருச்செந்தூர் முருகன் மேல் நம்பிக்கை இல்லை என்றால் கேட்காதே, தட்டி விட்டு செல். என் செல்ல பிள்ளைகளுக்கு பல திறமைகள் கொட்டி கிடக்கிறது. ஆனால் அதை அவர்கள் தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எனக்கு எதையும் தெரிந்து கொண்டு யாரும் எனக்கு உதவி செய்ய வருவதில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். என் செல்ல பிள்ளையே, உனக்கு நிறைய திறமை இருக்கிறது. அந்த திறமைதான் உன்னை மாற்றப் போகிறது உனது வாழ்க்கையில். மேலும் உன் பிரச்சனை என்னவென்று எனக்கு தெரியும். அதை நீ சொன்னால்தான் நான் அறிவேன் என்பதில்லை. ஆகவே நீ வாழ்க்கையில் தேடும் ஒன்று உன்னை விட்டு தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. அதற்காகத்தான் நீ கவலைப்படுகிறாய். உனக்கு ஒன்றுமே புலப்படவில்லை, உண்மைதானே? உனக்குள் நான் இருப்பதை, இந்த முருகப்பெருமான் இருப்பதை நீ ஏன் மறந்து விட்டாய்? அதனால்தான் நடந்து முடிந்த கஷ்டத்தை கூறி புலம்பிக் கொண்டே இருக்கிறாய். நான் சொல்வது என்ன தெரியுமா? முடிந்து போனதை எண்ணி புலம்பி என்ன நீ சாதித்தாய் சொல். நான் உனக்கு எப்போதும் துணையாக இருக்கும்போது நீ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். ஏனென்றால் கடந்து போன கஷ்டத்தை நினைத்து புலம்புவதாலும் தொலைந்து போன பொருளை எண்ணி வருத்தப்படுவதாலும் பலனே இல்லை. ஒருபோதும் பலன் இல்லை. அந்த புலம்பல் ஒரு அர்த்தமற்ற புலம்பல். அதன் மூலம் நீ உன் மன நிம்மதியைத்தான் இழந்து கொண்டிருக்கிறாய். எனவே புலம்புவதை நிறுத்திவிட்டு எனக்கு வழிகாட்டுங்கள் முருகப்பெருமான் என விழிப்புடனும் தன்னம்பிக்கையுடனும் என்னுடன் வந்து வழிபடு, என்னை வழிபடு முருகா என்று அழைத்து என்னிடம் சொல். உன்னோட கஷ்டத்தை எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். இதோ என் ஆசீர்வாதத்தால் நீ நினைத்தது இழந்தது எல்லாம் கிடைத்து விடப் போகிறது. அதனால் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். பல லட்சக்கணக்கான என் பணத்தை இழந்து விட்டேன். என் வீடு வாசல் சொத்து சுகங்களை இழந்து விட்டேன். நிலம் தோட்டத்தை எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். என் வாழ்க்கை துணை என்னை ஒதுக்கியதால் அதையும் இழந்து விட்டேன் என்று உன் மனதுக்குள் அழுகிறாய். அழ வேண்டாம். நான் இருக்க பயம் ஏன்? இந்த முருகப்பெருமானின் அன்பை நீ இழக்கவில்லை, அதுதான் முக்கியம். உன்னிடம் காட்டும் பரிவையும், அதாவது அன்பையும் நீ இழக்கவில்லை. ஆனால் நீ மட்டும் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையை இழந்து விட்டாய். நான் சொல்வது சரிதானே? அதனால்தான் நான் எல்லாமே இழந்து விட்டேன் என்று இப்படி புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ என்ன கொண்டு வந்தாய்? அது உன்னுடனே இருப்பதற்கு உன் கர்மவினை காரணமாக இது நடக்கிறது. அதையெல்லாம் மீட்டுத்தர உன் முருகப்பெருமான் நான் இருக்கிறேன். உன்னை விட்டு பிரிந்தவர்களை உன்னுடன் சேர்க்கப் போகிறேன். உன் காத்திருப்புக்கு பலன் கிடைத்து விட்டது என் செல்லமே. பல சூழ்நிலைகளால் இழந்ததை கிடைக்கப்படும் போது உன் மனம் சந்தோஷப்படுவதை அறிகிறேன். உன் வாழ்க்கை மாறப்போகிறது, கவலைப்படாதே. மகிழ்ச்சி பெருகப் போகிறது. ஆம், என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னை துன்புறுத்தி பார்க்க ஆசைப்படுகிறவன் என்னை துன்புறுத்தி பார்ப்பதற்கு சமம். ஆகவே இந்த முருகப்பெருமானை நம்பு. ஆம் செல்லமே, இந்த முருகப்பெருமானை நம்பு. என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு, சரணடைந்து விடு. பிரச்சனைகளை கொடுக்க தெரிந்த எனக்கு தீர்வையும் கொடுக்க தெரியும். முருகா, எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறிய அழுது நாட்கள் முடித்து போய்விட்டது. இனி ஆனந்தமான காலம்தான் உனக்கு. ஆம் செல்லமே, அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு. உன் துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து இன்பம் சேரப்போகிறது. கடந்து போன காலத்தினை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டாம். உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவை நீ தோற்றாலும், தடைகள் வந்தாலும், எத்தனை தடைகளை வந்தாலும், எவ்வளவு பேர் இழிவாக பேசினாலும் மட்டும் தளர்ந்து போகக்கூடாது. அனைத்தும் நன்மைக்கே. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. உனது எண்ணங்கள் நிறைவேறும். எதை எதை இழந்தாயோ அது எல்லாம் கைக்கு கிடைக்கப் போகிறது. இது தெரியாமல் ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்?
நம்பிக்கையோடு இரு என் செல்லமே. அதிர்ஷ்டம் உன்னை தேடி வந்துவிட்டது. இனி நீ மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய். கவலைப்படாதே. ஆகவே என் செல்லப்பிள்ளை, தன்னம்பிக்கை கொண்டு செயல்படும் எந்த முயற்சியும் நிச்சயம் வெற்றிதான். தலைக்கணத்தோடு கடக்கப்படும் முயற்சி தோல்வியை மட்டும் அல்லாது நல்லது ஒரு பாடத்தையும் கற்றுக் கொடுத்துவிடும். உடலை மதிப்பாக உணர்ந்தால் சாப்பிடுவதில் கவனம் செலுத்துவோம். நண்பனை மதிப்பாக உணர்ந்தால் மரியாதை கொடுப்போம். அதே நேரத்தில் பணத்தை மதிப்பாக உணர்ந்தால் அவசிய செலவுகள் செய்ய மாட்டோம். ஆம் செல்லமே, உறவுகளை மதிப்பாக உணர்ந்தால் முறிக்க மாட்டோம். வியாபாரத்தை மதிப்பாக உணர்ந்தால் அர்ப்பணிப்புடன் செய்வோம். மதிப்பில்லாமல் செய்யப்படும் எந்த ஒரு செயலும் வெற்றி பெறுவதில்லை. தோல்விகள் இல்லாத வாழ்க்கை பயனற்றது. அதே நேரத்தில் போராட்டம் இல்லாத வாழ்க்கை சுவையற்றது. வந்து போகும் சின்ன சின்ன வெற்றி வேண்டாம் என்பதாலே நிரந்தர வெற்றி அடைவதற்கு நீ காத்திருக்க வேண்டும். உனக்கு வரும் வெற்றி தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது, அவ்வளவுதான். தோல்விகள் எப்படி, எதனால், ஏன் வந்தது என்று நீ கற்றுக்கொண்டால் தோல்விகள் உன்னை விட்டு ஓடிவிடும். ஆகவே தோல்வி என்பது அடைக்கப்பட்ட ஒரு வழி பாதை அல்ல, அது வெற்றிக்கான வேறு பாதையை கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு. அதே நேரத்தில் என் செல்லப்பிள்ளை, யாரிடமும் தாழ்ந்து போகாதே. அவ்வளவு சீக்கிரம் இந்த வாழ்க்கை வாழ விடாது. சுற்றி சுற்றி சுழட்டி அடிக்கும். ஏமாற்றுபவர்களுக்கும் துரோகம் செய்தவர்களுக்கே வளைந்து கொடுக்கும் லட்சியம் வளைந்து கொடுக்கும். ஆகவே லட்சியம் நம் கண்முன்னே தெரிந்தால் மற்றதெல்லாம் அலட்சியமாக தெரியும்படி பார்த்துக்கொள். பிறகு வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய். கழுத்தை பிடிக்கும் நிலை வந்தாலும் தன்மானம் என்னும் கவசத்தை கைவிடாதே. எக்காரணம் கொண்டும் எவர் முன்னால் எப்படியாயினும் அண்டியிட வேண்டாம். எந்த அதிசயம் தானாய் எழும்போது அந்த அதிசயமாய் நீயாக மாறு. அவமானங்களை அடைகாத்து வைத்து திமிராக நட. அனைத்தும் உன்னை நோக்கி ஓடுவரும். பிடித்த செயல்களை துணிந்து செய். பிடித்தமானவளின் மணி தேடு. தொலைதூரம் தனியாக நடந்து செல். இரவின் தனிமையை ரசி. வாழ்ந்து கொண்டிருப்பவரை உற்று கவனி. உனக்கானது உன்னிடம் வந்து அடைந்தே தீரும். ஆகவே என் செல்லப்பிள்ளை, ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கை நேரத்தால் ஆனது. வாழ்க்கையை நேசிப்பவர்கள் நேரத்தை நிச்சயமாக நேசிப்பார்கள். ஏனென்றால் வாழ்க்கை நேரத்தால் ஆனது. நேரத்தின் மதிப்பு தெரியுமா? அப்படியானால் வாழ்க்கையின் மதிப்பும் தெரிந்திருக்க வேண்டும். இதோ நேரத்தின் மதிப்பு என்ன என்று தெரிய 9 வழிகள். அவைகள் உனக்கு நான் சொல்வதற்கு முன் உன் முருகப்பெருமான் சொல்வதை கண்டிப்பாக கேட்டு உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற இதோ உனக்கான நல்ல பதிவினை உனக்கு சொல்லிவிட்டேன். இதை கேட்டுவிட்டு முகமலர்ச்சியோடும் நம்பிக்கையுடன் எழுந்து உனக்கான நாட்களை துவங்கு என் செல்லமே. இந்த முருகப்பெருமானின் அருள் என்றும் உனக்கு இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.